இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே, உயிர்த்த இயேசுவின் அருளும் ஆசீரும் அமைதியும் உங்களோடு தங்கிட அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். மனிதனை மீட்க விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்த மானிட மகன் சிலுவை சாவை ஏற்று தன் இன்னுயிரை தந்த இறைவனது இரக்கத்தின் அன்பை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இந்த பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிற்றை கத்தோலிக்க திரு அவை இறை இரக்க ஞாயிறாக கொண்டாடுகின்றது. சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் இதயத்திலிருந்து வெளிப்பட்ட இரக்கத்தையும் அன்பையும் கொண்டாடும் இந்த நாளில் ஐயங்கள் நீங்கி நம்பிக்கையின் சாட்சியாக இயேசுவின் உயிர்ப்பில் மகிழ்ச்சி அடைந்து பாவ மன்னிப்பின் அருளை உணர்ந்து வாழ இன்றைய வாசகங்களும் இறை இரக்க ஞாயிறும் துணை நிற்கின்றன. இரு கரம் கூப்பி வணங்குதல் சிறந்தது, ஒரு கரம் நீட்டி வறியவனுக்கு ஈதல் அதனினும் சிறந்தது. அடுத்தவனுக்கு பயன்படாத வாழ்க்கை வரமல்ல. பிறருக்காக வாழும் போதுதான் இன்பம் கூட இரட்டிப்பாகும். ஆனால் இன்று இரக்கம் இறந்து கொண்டிருக்கிறது. இன்றைய உலகில் அநீதி, ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகள், போர், கொலை, கொள்ளை நோய்கள், போதைப் பொருட்கள், ஊடக கலாச்சாரங்கள், பாலியல் வன்முறைகள் என உலகம் இரக்கமற்ற செயல்களின் அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக காண முடிகிறது. யார் எக்கேடு கெட்டால் எனக்கென்ன, நானும் என் குடும்பத்தாரும் சுற்றத்தாரும் என்னை சார்ந்தவர்களும் நலமோடு வாழ்ந்தால் போதும் என்ற சுயநல கோட்டைக்குள் நம்மில் பெரும்பாலோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இத்தகைய மனநிலை தவிர்த்து வாழவே இன்றைய நாள் நம்மை அழைக்கிறது. சகோதரர் சகோதரிகள் ஒன்றித்து வாழ்வதிலும் அப்பம் பிட்குதலிலும் ஜபத்திலும் ஒருமனப்பட்டு நிலைத்து இருந்தார்கள் என்ற வாழ்க்கையின் பாடத்தை இந்த நாள் கற்றுத்தருகிறது. சுயநலம் என்னும் போர்வைக்குள் புதைந்து கொண்டிருக்கும் இவ்வுலகில் அன்பை வாழ்ந்து காட்டுவதில் தானே ஆன்மீகம் அடங்கியிருக்கிறது. அவர்கள் இறைவேண்டலில் நிலைத்து இருந்தார்கள். இறைவேண்டலில் இறைவனோடு கொண்டிருக்கும் இந்த உறவுதான் மனிதர்களிடம் இரக்கத்தோடும் அன்போடும் மனிதாபிமானத்தோடும் நடந்து கொள்ள உதவுகிறது. புனித யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 19 முதல் 31 வரை உள்ள வார்த்தைகள் அடங்கிய இன்றைய நற்செய்தியில் கூட, இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று உயிர்த்த ஆண்டவர் கூறிய போது, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று ஆண்டவரை பற்றி கொள்கிறார் தோமா. அவருடைய அந்த வார்த்தைகள் உயிர்த்த ஆண்டவரின் இரக்கமிகு செயல்களை வெளிப்படுத்துகிறது. தமக்குரியவர்கள் மேல் அளவு கடந்த அன்பு கூர்ந்த இயேசு அந்த அன்பின் வெளிப்பாடாய் தன்னையே அவர் கண்முன் நிறுத்தி காட்டுகின்றார். தன்னையே விரித்து கொடுப்பதில் தான் இரக்கம் புதைந்து இருக்கிறது. இரக்கம் புதைந்த இதயத்தில் இருந்துதான் தண்ணீரும் இரத்தமும் வழிந்தோடியது. ஆம், இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் கடவுளின் இரக்கத்தை தவிர மானிடரின் வாழ்விற்கு எந்த ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றும் இல்லை என்பார். நம் கிறிஸ்தவ வாழ்வுக்கு கடவுளின் இரக்கமும் பேரன்பும் அவர் நமக்கு வழங்கிய கொடை. தம் பாடுகளினாலும் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் இவ்வுலகின் மேல் இயேசு காட்டிய மாபெரும் அன்பே இந்த இரக்கம். புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தை 16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அந்த அன்பே நமக்கு இரக்கமாக கிடைக்கிறது. இன்றைய நாளில் இரக்கமும் சந்தேகமும் ஒன்றையொன்று சந்தித்ததையும் சந்தேகத்தை இரக்கம் வென்றதையும் நாம் உணர முடிகிறது. எனவே நாமும் நம் வாழ்வில் என் கடவுளே, என் ஆண்டவரே என அவரிடம் சரணடைந்து இறைவனின் இரக்கத்தை அனுபவித்து வாழ முயற்சிப்போம். இறைவனின் இரக்கத்தை பெற நமக்குள் இருக்கும் தடைகளை களைய முற்படுவோம். இன்றைய நாளில் நமக்கு உயிர்த்த இயேசு வழங்கப் போகின்ற அமைதியையும் இரக்கத்தையும் பெற நமது உள்ள கதவுகளை திறந்து வைப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.